இந்த நாளிலும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே 7 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரம் அல்லது இதற்கு கொஞ்சம் முந்தி, அதாவது ஒரு 6 மணி அளவில் இது ஒவ்வொரு கிழமையும் ஒரு சுருக்கமான தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள் முடிவு செய்து அதை இன்றைக்கு முதலாவதாக நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். எல்லாருடைய செவிகளிலும் இந்த நாட்களில் இது கடைசி காலம் என்கிறது தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அநேகர் என்ன கடைசி காலம் என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே தவிர, இயேசு எப்பொழுதுதான் வரப்போகிறார், எதற்காக வரப்போகிறார், அவர் வருவதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் அறிவியாமல் அல்லது அவைகளுக்கு தேவையான சரியான ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதிக்காமல் வருகிறார் என்று சொல்லுவது, சிலர் என்கிட்ட நேரடியாகவே சொல்லிட்டாங்க, பாஸ்டர் இது என்ன பூஜாணி காட்டுற மாதிரி இருக்குதுன்னு. வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டுமானால் இது பூச்சாண்டி காட்டுறதில்லை, மெய்யான சத்தியம். இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்பதை ஒருவரும் மறுக்க முடியாது. சத்திய வேதம் அதை திரும்பவும் நமக்கு அதை உறுதிப்படுத்திக் கொண்டே போகிறது என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தப்படுதல் என்றால் என்ன என்று அதுவும் அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எப்பொழுதும் போல செய்து கொண்டேதான் இருக்கிறோம். விசேஷமாக எதுவும் நாங்கள் செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவைகளை செய்கிறோமோ, வேலைக்கு போகிறோம், மற்ற காரியங்களில் ஈடுபடுகிறோம், இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் ஆயத்தம் என்றால் என்ன அர்த்தம் என்று சிலருக்கு புரிகிறதில்லை. ஆயத்தம் என்றால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்பதை குறித்து தெளிவான காலக்குறிவு அட்டவணை அல்லது காலக்குறிப்பு வேதத்திலே சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவும் கடைசியாக சொல்லும் பொழுது, நானே அறியேன், பிதாவானவர் ஒருவர் மாத்திரமே அறிவார் என்று தெளிவாக சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆகையினாலே அதன் அடிப்படையில் இவர்கள் இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், அடுத்த வாரம் வருவார் என்று சொல்லுவதெல்லாம் தேவையற்ற ஒரு சமாச்சாரம். நாம் எப்பொழுதும் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதினால் எந்த நேரத்தில் இயேசு வந்தாலும் நாங்கள் உடனடியாக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சிந்தனைகளும் காணப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதற்கு சில அடிப்படை காரியங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதாவது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். அதுக்கு வேறு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், நீங்கள் அதை செய்து முடித்தால் நான் சீக்கிரமாக வந்து விடுவேன் என்று அர்த்தம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் இதை யாரும் சிரமேற்கொண்டு செய்வதைப் போல தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டது என்னவென்றால், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், கடைசி வரைக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற கட்டளையை கண்டிஷனை அவர் அங்கே போடலை. ஆனால் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிற கண்டிஷனை போட்டார். அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது எவைகளை பிரசங்கித்தால் ஜனங்கள் ஆவார்கள் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர சகோதரிகளே, இதற்காக நாம போய் எங்கேயோ போய் தியானம் பண்றதோ அல்லது ஒரு ரிஷி மாதிரி முனி மாதிரி போறதோ அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போலவே நாங்கள் இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை எவ்வளவு அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். இருவர் வயலிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் விடப்படுவான்.
இருவர் படுக்கையிலே இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், ஒருத்தர் விடப்படுவார் என்று சொல்லிவிட்டார். இன்னொரு ஓமையும் அவர் சொன்னார். 10 கன்னிகைகள் என்கிற ஓமையை சொன்னார். அதிலே சிலர் ஆயத்தமாயிருந்தார்கள். அங்கே சொல்லப்பட்ட ஆயத்தம் என்னவென்றால், தங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெயை வைத்திருந்தார்கள், தேவையான அளவும் வைத்திருந்தார்கள், அதிகமாகவும் வைத்திருந்தார்கள். ஆனால் அதில் 5 பேர் ஒரு ஆயத்தமும் இல்லாமல் வந்துவிட்டார்கள். ஸோ ஆயத்தம் என்பது எப்பொழுதும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கிறதே தவிர, அதற்காக ஒரு தனிப்பட்ட தியான வேலையோ அல்லது ஜப வேலையோ அல்லது எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் தனித்திருக்க வேண்டுமோ, இப்படியெல்லாம் அதற்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது திருடனைப் போல வருவேன் என்று சொல்கிறார். வேறு யாரும் அதை அவர் அறியார்கள் என்றும் சொல்லிவிட்டார். ஆகையினாலே எந்த வேலை என்று நாங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். அது என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் இந்த நாளிலே சிந்திப்போம். இன்னைக்கு முடிக்க டைம் போயிட்டதுன்னா தொடர்ந்து அடுத்த வாரமும் நான் இதை பற்றி உங்களுக்கு போதிப்பேன். அதனால நீங்க தொடர்ந்து கேட்டால் நலமாயிருக்கும். முதலாவது, ரட்சிப்பின் நிச்சயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அப்படி என்று அந்த உறுதி, அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நிச்சயமாக நாங்கள் போக முடியாது. அது என்ன? அதற்கு ஒரு வேத வசனம் என்று சொல்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடன் ஆவியுடனே கூட நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை சாட்சியாக அறிவிக்க வேண்டுமா? இது என்ன என்றால், எங்களுடைய இருதயத்தில் ஒரு உறுதி, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உறுதி எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதாவது, நான் தேவனுடைய இயேசுவின் பிள்ளை, எப்பொழுது அவர் வந்தாலும் அவர் என்னை அழைத்துக் கொண்டு போய்விடுவார். அவர் அழைத்துக் கொண்டு போவேன் என்று சீஷர்களுக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நான் போகிறேன், உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன், தயாரிப்பேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். திரும்பவும் வந்து உங்களை என்னிடமாய் அழைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஆக அவர் எங்களை அழைத்துக் கொள்ள வரப்போகிறார் என்பது திட்டவட்டமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதில் அநேகர் பலவிதமான உபதேசங்களை அல்லது காரியங்களை சொல்லி கொஞ்சம் ஜனங்களை குழப்பிவிட்டாங்க. எப்படின்னா, அதாவது நாங்கள் அவர் வரும் பொழுது, அவர் ரகசியமாக வருகிறார், அவர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிறது தான் சத்தியம். அப்படிலாம் அவர் வரமாட்டாரு. இதை குறித்து ஒரு சமீபத்தில் நானும் ஒரு காணொலியை கண்டேன். இயேசு கிறிஸ்து எக்காலத்தோடும் தேவ தூதர்களுடைய கூட்டத்தோடும் வருவார். அப்பொழுது எல்லா கண்களும் அவர்களை காணும். ஐயா, அது வேற, இது வேற. இது ரெண்டையும் இவங்க மிக்ஸ் பண்ணி, அதனால இயேசு கிறிஸ்து எங்களை அழைத்து கொண்டு போவார் என்கிற அந்த ஒரு காரியத்தை இவர்கள் மாஸ்க் பண்ணிவிட்டாங்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தான் ரத்தம் சிந்தி சபை என்பதை, ஜனங்களை மீட்டு அதை தன்னுடைய சபை என்று அவர் அதை அறிவித்து, அந்த சபையை என்னிடமாய் சேர்த்துக்கொள்ள நான் வருகிறேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். சரியா? அப்ப அவருடைய பிள்ளைகளை அவர் உபத்திரவ காலத்திற்குள் அனுப்புவாரா அல்லது செல்ல அனுமதிப்பாரா என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உபத்திரவ காலத்திற்கு பிறகுதான் இவர்கள் சொல்லுகிற அந்த பகிரங்கமாக வருகிற இயேசுவின் வருகை. எக்கால சத்தத்துடன் வருவார், சேனைகளோடு வருவார். ஒரு முறை பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவர் வருகிறதை எல்லாரும் காண்பார்கள். இதெல்லாம் இருக்குதான், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது எப்போ? உபத்திரவ காலத்திற்கு பிறகு. ஆனால் அந்த உபத்திரவ காலத்திற்கு உள்ளாகவே நாங்கள் செல்லாமல், நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களாய், அதாவது அவருடைய சரீரமாய், வேறொரு வார்த்தையிலே அவருடைய மனவாட்டியாய் நாங்கள் இருக்கிறபடியினால் எங்களை அவர் இந்த உபத்திரவத்திற்குள் அனுப்பாமல் அல்லது போக அனுமதியாமல்
எங்களை அவர் எடுத்துக்கொண்டு சென்று பிதாவிற்கு முன்பாக பெருமையுடனே இவர்கள்தான், இந்த கூட்டம்தான் என்னுடைய மனவாட்டி என்று சொல்லி நிறுத்துவாரே, அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு அந்த நாள் எப்படா வரும் என்று எனக்கு தோண்டிட்டு இருக்குது. பவுலும் அதான் சொல்றாரு, அந்த நாள் எப்ப வரும்? ஐ வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு பி இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படி என்று சொல்லி துடிக்கிறார். ஆனா நமக்கு அந்த துடிப்பை காணும். பிரசங்கம் பண்றவங்க கிட்டயும் அந்த துடிப்பை காணும், அந்த பிரசங்கத்திலையும் ஒரு துடிப்பை காணும். ஏதோ இயேசு வரார், இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி அதற்கான வாதங்களிலும் வேண்டா விவாதங்களிலும் தான் சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர, நாங்கள் அதற்கு தயாரா என்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சரியாக கொடுக்க முடியவில்லை, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது என்று தெரியவில்லை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாங்கள் முதலாவது எங்களுடன் ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிகவும் மிகவும் முக்கியம். அது இருக்கிறதான்னு நீங்களே கேட்டுக்கோங்க. இதை இன்னொரு பாஸ்டர் உங்கள்கிட்ட, பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரரோ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க கண்டிப்பா போயிடுவீங்க அப்படின்னு சொல்றதை நம்பி கடைசியில் ஏமாந்து போயிடாதீங்க. தயவு செய்து ரொம்ப அன்பா தாழ்மையா நான் கேட்டுக்கொள்றேன். உங்களுக்கு அந்த உறுதி இருக்க வேண்டும். உங்களுடைய மனதில ஆணித்தரமான உறுதி கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, அவர் வரும் பொழுது என்னை அழைத்துக் கொண்டு போயிடுவார். அந்த நாளும் அந்த நேரமும் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அது இருக்கட்டும், அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் அதற்கு நாங்கள் இப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு சொன்னார், ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக நீங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுங்கள். பிசாசு ஓடுறது என்னங்க? இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. என்னுடைய ஊழியத்தில் ஆயிரக்கணக்கான பிசாசுகளை ஓட்டியிருக்கிறேங்க. சில இடங்களுக்கு, கிராமங்களுக்கு நான் ஊழியத்துக்கு போனேன். அந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசுகள்லாம் அடிச்சு கொண்டு ஓடும். ஆக பிசாசுகளை துரத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த ஜனங்களுக்கு அதுவே புரிய மாட்டாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிசாசுகளை விரட்டியிருக்கிறேன் என்னுடைய ஊழியத்தில். ஆனால் இங்க வந்து பார்த்தா எல்லாரும் பாஸ்டர் பிசாசுகள் அப்படி துரத்த முடியுமான்னு கேட்கிறாங்க. அட என்னப்பா நீ தேவனுடைய பிள்ளைன்ற, இயேசுவினுடைய பிள்ளைன்ற, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசுவே தெளிவாக சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நீங்கள் விசுவாசிகள் தானே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற உறுதி உங்களுக்கு இருக்கிறது தானே. அப்ப உங்களுக்கு பிசாசுகளை துரத்துறதுல என்ன பயமா? நம்மளை கண்டு பிசாசு ஓடணுமா, இல்ல பிசாசை கண்டு நம்ம ஓடுறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை கண்டு பிசாசு ஓடும். ஐயோ வந்துட்டான், எனக்கு எதிரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து ஓடுவான். இயேசு கிறிஸ்து ரோட்ல போகும்போதே எங்களை துன்பப்படுத்தவா நீர் வந்தீர் அப்படின்னு கேட்குது இந்த பிசாசுகள். இவர் ஒண்ணுமே சொல்லல, இவர் வாயம் திறக்கல, போன் கூட சொல்லல. ஆனா அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். ஏன்? இவர் தேவனுடைய குமாரன் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அதை போலவே நாங்களும் இயேசுவின் பிள்ளை என்பது பிசாசுக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. ஆனா அது தெரியப்பட்டதான அந்த உறுதி நமக்குள்ள இருக்கணும். அந்த உறுதி நமக்குள்ள இருந்தாதான் நம்ம நல்ல நிச்சயமாக நாங்கள் அதை போய் செய்து கொண்டும் இருக்க முடியும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த ஜீவ புஸ்தகம் அநேகருக்கு என்ன என்று விளங்குவதில்லை. அதனுடைய பெயரே ஜீவ புஸ்தகம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், உலகத்தில் ஆதாம் ஏவாள் தோன்றின நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் அவ்வளவு பேருடைய பேரும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குங்க. ஆதாம் ஏவாள் தான் முதல் பேரு, ரெண்டாவது பேரு, மூணாவது பேரு காயின், நாலாவது பேரு ஆபேல். காயின் தேவனுக்கு விரோதமாக போயிட்டான், ஆனாலும் காயினுடைய பெயரை அடிச்சாச்சு. ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தோன்னா அவங்க பேரையும் அடிச்சாச்சு. ஆனா ஆபேல் கர்த்தருக்கு பிரியமா நடந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவன் பேர் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி அப்படியே எல்லாருடைய பேரும் இருக்குங்க. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாருடைய பேரும் இருக்கும். ஆனால் பாவம் என்கிற ஒன்று மனிதனுக்குள் வரும் பொழுது, இப்ப நீங்கள் பாவி என்று சொல்லி உங்களுக்கு என்ன உணர்வு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்க பேர் அடிபட்டு போயிடும். அப்பதான் நீங்க ஜாக்கிரதையாகணும், மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அப்ப இது ஜீவ புஸ்தகத்தில் திரும்ப உங்க பேர் எழுதப்படும். இதற்கு என்ன சாட்சி அல்லது அத்தாட்சி என்று சொல்வீர்கள்? ஆனால்
இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவன் அவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டு அவர்களை அழிக்கப் போகிறேன் என்கிற அளவிற்கு அவர்கள் கோபம் வந்துட்டு. ஏன்னா அவங்க பாவத்தில் மூழ்கிட்டாங்க. அப்பயே மோசே என்ன சொல்றான், ஆண்டவரே, நீர் இவ்வளவு ஜனங்களை நீர் அழிக்கப் போகிறீர் என்றால் முதலாவது எதற்காக நீர் ஏகத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தீர்? ஆனா விடுதலையாக்கி கொண்டு இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டு இப்ப அவங்க மேல கடுங்கோபம் கொண்டு அவங்க அழிக்க போறேன்னு சொல்றீரே ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதானால், மோசே சொல்கிறார், நல்ல கவனிங்க, அப்படி சொல்வதானால் என் பெயரையும் சேர்த்து அதை கிறுக்கி போட்டுடும்ன்றான். அதாவது ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிற என்னுடைய பெயரையும் எடுத்துடும். ஏன்னா நீர் இவர்களை அழிக்கும் பொழுது அவ்வளவு பேருடைய பெயரும் போயிடும், அதோட சேர்த்து என் பேரும் போட்டோம். உண்மையிலேயே நீர் எனக்கு என் மேல நீர் நம்பிக்கையை வைத்து என்னை ஒரு தீர்க்கதரிசியாக நீர் அனுப்பியிருந்தீரானால் என் பேர் எடுத்தோம். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாயை மூடுன்ட்டார். யார் பேரை எடுக்கணும், யார் பேரை அங்க வைக்கணுங்கிறது என்னுடைய தீர்மானம், அதைத்தான் நான் தான் செய்வேன், நீ எனக்கு சொல்லாத. அடங்கிட்டான். ஏனோக்கு கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான், அவன் பேர் அங்க எழுதப்பட்டிருக்கும். சோதோம் குமாராவில் அவ்வளவு பேரையும் அழிச்சார், அவங்க பேரெல்லாம் போயிடுச்சு. இப்படி பாவத்திற்குள்ளான அல்லது தேவனுக்கு எதிரான செயல்களிலே ஈடுபட்ட எல்லாருடைய பெயரும் ஜீவ புஸ்தகம் என்கிற அந்த புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டாயிற்று. நாங்களும் பிறந்து பாவத்திலே ஜீவித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய பெயரும் ஜீவ புஸ்தகம் என்றபடியினால் எழுதப்பட்டு திரும்பி எடுக்கப்பட்டு விட்டது. அப்பதான் இயேசு சொல்றாரு, நீங்க திரும்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும், அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன இன்னொரு சாட்சி என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் கடைசி வசனத்திலே, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். நல்லா கவனிங்க, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக, எழுதப்பட்டாச்சு ஆரம்பத்தில், ஏன்னா அதுக்கு பேர் தான் ஜீவ புஸ்தகம். எழுதப்பட்டு கொண்டே வரும், அப்புறம் அழிக்கப்பட்டு கொண்டே வரும். எழுதப்பட்டவனாக காணப்படாதவன், அப்ப அழிக்கப்பட்டு போச்சுன்னா அவன் காணப்படாமல் போயிடுவான். ஆனா திரும்ப அது என்ன செய்யப்படும், நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது அது திரும்ப எழுதப்படும். அந்த பேரை திரும்ப அதில் போகணும், அந்த நிச்சயமும் நமக்கு இருக்கணும். அப்பதான் வருகையில டங்குன்னு போயிடலாம். ஒரே பாருங்க, ரொம்ப அருமையா 2 தெசலோனிக்கேயர்ல சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, ஒரு சணப்பொழுதிலே நாங்கள் எல்லாரும் மறுரூபமாகி அவரை வான வெளியிலே நடுவானத்திலே சந்தித்து அவரோடு கூட போயிடுவோம் என்றார். என்னங்க, இதை போல ஒரு அருமையான காட்சி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த சிலர் சொல்ற மாதிரி எல்லாருடைய கண்களும் பார்ப்பனா, அப்ப நீங்களும் இங்க தான் இருக்க போறீங்களா? ஏங்க, பைபிள் அப்படி போடலையே. மறுரூபமாவீர்கள், எடுக்கப்பட்டு இயேசுவோடு போய்விடுவீர்கள். ஏன் போகணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் நான் இப்பொழுது சொல்ல போறேன். ஏன் போகணும்னா, இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக திரும்பி வரும் பொழுது 2 சாரார் அவரோட கூட வருவாங்க. ஒரு சாரார் யாருன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இன்னொரு சாரார் யாருன்னா உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு போகிறோம். இந்த 2 கூட்டமும் இயேசுவோடு கூட சேர்ந்து அவர் பகிரங்கமாக எல்லார் கண்களுக்கும் காணும்படியாக திரும்பி இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நாங்க இந்த பக்கத்தில் இருக்க மாட்டோம், அந்த பக்கத்தில் இருப்போம். யாரு கூட? இயேசுவோடு கூட இருப்போம். என்னங்க, அது மகிழ்ச்சி இல்லையா? அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரலையா? அதுக்கு என்ன வேணும்? உங்க புஸ்தகம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். ஏன்னா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவர்கள் அக்கினி கடலில் முடிஞ்சது. கதை அவங்க கதை முடிஞ்சது. இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? கிடையாது. ஆகையினால இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல சொல்லணும் என்றால், அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அங்கத்தினர்களாயும் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டிகள் என்கிற கூட்டத்திலும்
அவர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அப்போ எவ்வளவு பெருமை பாருங்க, பிதாவினிடத்தில் நம்மளை பிரசன்ட் பண்ணிட்டு திரும்பி நம்மளை கூட்டிட்டு வரப்போறார். கூட்டிட்டு வந்து 1000 வருஷம் பூமியிலே தன்னுடைய அரசாட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தப் போகிறார். நீதியும் நேர்மையுமான அரசாட்சி என்று வேதவசனம் சொல்கிறார். 1000 வருஷம். இந்த 1000 வருஷத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு டிப் உங்களுக்கு தரலான் இருக்கேன். மனிதனுடைய வரலாறு 7000 வருஷம் தாங்க. இது வேதத்தில் பல விதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது அநேகருக்கு தெரியாது. அதை குறித்து அவங்க கர்சனையாக சொல்றதும் இல்லை. ஆதாமில் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷாட்சி முடிவு வரைக்கும் மனிதனுடைய சகாப்தம், அதாவது மனிதனுடைய வரலாறு, சரித்திரம் 7000 ஆண்டுகள் மட்டுமே. அதுக்கு பிறகு வேறொரு மனித சமுதாயம் இந்த உலகத்தில் உருவாகும். அதை குறித்து நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இந்த 7000 ஆண்டை கர்த்தர் 3 பங்கா பிரிச்சிட்டார். முதல் பகுதி 4000 ஆண்டுகள். அந்த ஆண்டுகளிலே பிதாவானவர், தகப்பன் பிதாவானவர் ஜனங்களோடு கூட நேரடியாக அரசாட்சி செய்தார், ஆண்டார். தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டார். மோசேயிலிருந்து எடுத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு நியாயாதிபதிகளை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு ராஜாக்களை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு ஏசாயா, எரேமியா என்ற போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்தார். அவர் நேரடியாக அவர் இருக்க முடியாது. ஏன்னா பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நேரடியாக ஒரு மனுஷனும் அவரோட இணைய முடியாது, எக்ஸப்ட் மோசஸ். அவனும் அவரை நேரடியாக காணல. அவருடைய சத்தத்தை கேட்டால் அவரோட பேசுறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் நான் இப்போ போகல. ஸோ 4000 ஆண்டுகள் மல்கியா தீர்க்கதரிசியோட முடிஞ்சு போச்சு. ஸோ முதல் 4000 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அடுத்து 2000 ஆண்டு. இது குமாரனுடைய காலம். குமாரனுக்கு பிறகு, அதாவது அவர் மேசியாக வந்த பிறகு ஏற்பட்ட காலம். அதிலிருந்து தான் இந்த ரட்சிப்பு என்கிறது கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ரட்சிப்பு 4000 வருஷம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் சிலர் விசுவாசித்தார்கள். ஏனோக்கு, ஆபிரகாம், மோசே, யோசுவா, இப்படி தீர்க்கதரிசிகள் இப்படி விசுவாசித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த பங்கு உண்டு. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ரட்சிப்பை கிருபையினாலே எங்களுக்கு கொடுத்துட்டதுனால அவர் மேல் விசுவாசம் வைக்கிற யாவருக்கும் அந்த சந்தர்ப்பமும் கொடுக்கப்படுகிறது. அதிலே தான் எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் திரும்ப ஏறுகிறோம். இல்லைன்னா போச்சு. அது எங்க போய் முடியும்னு நீங்களே பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல சுத்தம் நல்லா போட்டிருக்கு. அங்க போய் முடிச்சிருவோம். சரி, இப்போ அந்த 2000 வருஷத்துல 33 வருஷம் தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். நம்மளோடு சஞ்சரித்தார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தை நாங்கள் காட் அமங் த பீப்புள் என்று சொல்லலாம். அமங்கன்னா மத்தியில் இருந்தார். காணப்பட மாட்டார், பேச மாட்டார், நேரடியாக ஈடுபட மாட்டார், அப்படி இருப்பார். இந்த 2000 வருஷம் பரிசுத்த ஆவியின் காலம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொஞ்சம் அதனால திரும்பி உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து போய் நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னேன். அது பரிசுத்த ஆவியானவர் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தார். அதற்கு பிறகு இந்த 2000 வருஷம் இப்ப நாம இருக்கிறோமே, இது இந்த 2000 வருஷத்துல இருக்கு. இந்த 2000 வருஷத்தின் கடைசி காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார், 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பலர் பல விதமாக பேசுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக இந்த 2000 வருஷம் பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்பதை நான் அநேக முறை தெளிவாக புத்தகங்கள் மூலமாகவும் எழுதியிருக்கிறேன். அநேக ஆர்டிகல்ஸ் மூலமாக, சிறகு பத்திரிகைகள் மூலமாகவும் நான் எழுதியிருக்கிறேன். So this 2000 years is going to come to an end. ஆக 6000 வருஷம் is going to be over. இது 6000 வருஷம் முடிவில் பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கும் வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு. இந்த அந்தி கிறிஸ்து இவங்க தடான்றாங்களே, அவன் வெளிப்படுவதற்கு தடையா இருப்பதே இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உலகத்திலே சபையோடும் விசுவாசிகளோடும் கூட இருக்கிறபடினால்தான் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான், முடியாது அவனால. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா அவன் வந்துடுவான். அப்ப அவன் வர்றதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து நம்மை ரகசிய வருகையில கூட்டிக்கொண்டு போகணும். சரியா? அது இருக்கட்டும். இப்போ
6000 வருஷத்துக்கு கதையை சொல்லிட்டேன்னா, இப்ப மனிதகுல சரித்திரமே 7000 வருஷம் தான் சொன்னேன். அப்ப 7000 வருஷத்துல இன்னும் 1000 வருஷம் இருக்கு. இந்த 1000 வருஷம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மில்லியனியல் ரூல். 1000 வருஷ அரசாட்சி, நீதியோடும் நியாயத்தோடும். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த 6000 வருஷமும் இந்த சாத்தான் இந்த உலகத்துல தான் இருந்தான். அதனாலதான் ஜனங்கள் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை பாடுபடுத்து மோசம் போக்குறதே அவன் வேலை. வஞ்சகத்துக்குள்ள இவங்களை கொண்டு போய் வஞ்சகமாகவே இவர்களை ஏமாற்றி இப்படியாக அவன் செய்து கொண்டு வந்துட்டான். இந்த 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பத்திலேயே மிகாவேல் என்கிற தேவ தூதன், பிரதான தூதன், அவன் இந்த சாத்தானை பிடிச்சி 1000 வருஷம் பாதாளத்துல கட்டி போட்டு முத்திர போட்டுருவான்னு சொல்லியாச்சு. சாத்தான் போயிட்டான். சாத்தான் இந்த 1000 வருஷம் பூமியில இல்லைங்க. சந்தோஷமா? எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. சாத்தான் இல்லாத ஒரு உலகத்துல நம்ம வாழ போறதில்ல. இயேசு கிறிஸ்துவோட கூட வந்து நம்ம அவங்கள ஆள போறோம். வாழ போகிறது இல்ல, ஆள போகிறோம். ஆகையினால அவரோட கூட வரணும்ல. அப்ப வரணும்னா ரகசிய வருகையில அவரோடு கூட நம்ம போயிடணும். நம்ம போய் அவரோடு கூட திரும்பி வந்து இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாள வேண்டும். இந்த தகுதிக்கு இதற்கு நாங்கள் ஆயத்தமா? அதுதாங்க. சரி, இப்ப நான் தமிழன்னு வச்சுக்கோ. என்ன இயேசு என்ன பண்ணுவார் தெரியுமா? தமிழ்நாடு இல்ல தமிழ் பேசுகிற இலங்கை இங்கெல்லாம் போய் நீ எனக்கு அம்பாசடர் ஆயிரு அப்படின்னு சொல்லிடுவார். என்னங்க சந்தோஷம் இல்லையா? அம்பாசடருங்க. ஒரு நாட்டுக்கு தேவனுடைய இவர் எருசலேம்ல சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரசாட்சி செஞ்சு கொண்டிருப்பார். இவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? நான். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவா போவீங்க. அங்க போய் ஆகிறதுக்கான மந்திரி எல்லாம் உங்களுக்கும் தருணம் கிடைக்கும். இப்படி பல தருணங்கள் பலருக்கும் கிடைக்கும். இவைகளையெல்லாம் எதிர்நோக்கி தான் நாங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்கிறேன். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகி அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டால்தான் பின்னால நம்ம அவரோட வந்து அந்த 1000 வருஷத்துல அரசாளுகிறவர்களாக மாறுவோம், மந்திரிகளாக மாறுவோம், கேபினெட் மினிஸ்டர்களாக மாறுவோம், அம்பாசிடர்களாக மாறுவோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் பல தூதர்களை அனுப்புவார். பல இந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் இந்த உலகம் பூரா இருக்கும் பொழுது அவர் எத்தனை கவர்னர் ஜெனரலோ எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. அது மாதிரி அனுப்பணும்ல. அதுக்கு நீங்கள் நானும் அவருக்கு தேவைங்க. அப்ப அதுல நம்ம சேர்ந்து கொள்ளணும். அதனால நம்ம அங்க போயிடணும். அதுக்காகத்தான் இந்த 2ஆம் வருகையின் பொழுது, அவருடைய வருகையின் பொழுது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல நான் விரும்புகிறேன். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் முதலாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய இயேசுவினுடைய பிள்ளை என்கிற உறுதி எங்களுக்குள்ள வந்து எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டாயிற்று என்கிற உறுதியோடு கூட இந்த நாட்களை நாங்கள் செலவழித்தால், ஆனா இந்த உலகம் என்னங்க, இந்த உலகத்தில் நம்ம சொத்து சேர்த்து அல்லது எதையாவது பண்ணி கொண்டு போக போறோமா? இல்லையே. ஒண்ணு நாங்க போனா போதுங்க. அதுக்கு பிறகு நம்ம கிங் மார்ல திரும்பி வருவோம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருகையினுடைய ஆயத்தத்தை நான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு போதிக்க முடிவு செய்து இந்த நாளிலே நான் அதை ஆரம்பிக்க ஆசைப்பட்டேன். அருமையான சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக கேட்கலாம், அறியலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் அதே வேளையில் இன்னொரு எச்சரிப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோசே சொன்னா பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடாதீங்க. அதே மாதிரி தாவீதும் சொன்னான், ஐயோ ஆண்டவரே என் பேரை எடுத்து போடாதீங்க. ஏன்னா பாவத்தில் திரும்பவும் போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது இதெல்லாம் பிசாசினுடைய வஞ்சகம் தெரியாம நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படி பாருங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய தாசர்களாயும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தபடியினால் அவர்கள் உடனே ஐயோ என் பேரு அங்கிருந்து போயிடக்கூடாது அப்படின்னு துடிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது?
என்னுடைய பெயர்கள் அங்கிருந்து போயிடக்கூடாது. போனா தொலைஞ்சது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நமக்கு விமர்சனமே கிடையாதுங்க. செகண்ட் சான்ஸ் எல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. இது குறித்து பல காரியங்கள் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பேன். ஆனால் தயவு செய்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து உங்க பெயர் எடுபடக்கூடாது என்பதில் உறுதியாயிருங்கள். ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரேன்னு போய் அவர் காலில் விழுந்துடும். நிச்சயமா அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் என்கிட்ட வரமாட்டேங்கிறாங்களே நமக்கு வருத்தம் தானே தவிர வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஒரு முறைக்கு எத்தனையோ முறை வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். ஏங்க, மற்ற ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் இதைகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா என்பதை உறுதிப்படுத்திக்கோ. சரியா? ஆகையினால் இந்த நாளிலே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு கிழமையும் உங்களுக்கு இதன் மூலமாக சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னும் அநேக இதனால் தொடர் காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமான சத்தியங்கள் அல்லது வேதம் சொல்லுகிற அடிப்படை சத்தியங்களை இன்னும் உங்களுக்கு நான் விளக்கித்தர காத்திருக்கிறேன். இதை நீங்கள் மற்றவர்களோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய டீம்களில் போடுங்க, குரூப்புகளில் போடுங்க. ஆகையினால எல்லாரும் அதை பங்கு பெறட்டும். இந்த படிப்பினைகள், வேத படிப்புகள், வேத பாடங்கள் நமக்கு மிகுந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் நம்முடைய சிந்தனை முழுமையாக ஆவிக்குரிய சிந்தனையாக மாறுவதற்கும், எதை குறித்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும் என்பதற்கும் நிச்சயமாக அதிகமாக உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நிச்சயித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.